Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. 2 ஆண்டு இடைவெளிக்குள்ளாக இவ்வளவு வந்தார். உடனே சட்டமன்ற உறுப்பினர், உடனே வந்துட்டு அமைச்சர், உடனே வந்து துணை முதலமைச்சர். இந்த வளர்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கே இல்லையே. என்ன அவர் பெரிய அளவில் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பல போராட்டங்கள் இருந்துட்டு சிறைப்பட்டு போராட்டம் நடத்தி வேர்வை சிந்தி வந்துட்டார் அந்த இடத்துக்கு. இத்தனை பேர் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறான், அந்த சீனியருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. துரைமுருகன் அவர்களை வந்து அவ்வளோ குமுறல் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் பேசுகிறீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நான் அரசியல் இருந்தால் மகனும் அரசியலுக்கு வர வேண்டியதில்லைன்னு. இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா அரசியல் இருந்தால் நானும் வர வேண்டியதில்லைன்னு. துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் அதெல்லாம் கிடையாது, கனியில் நீங்கள் அப்புறம் கனிஞ்சிருச்சு உங்களுக்கு. என்ன வரலைன்னு சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் உதயநிதிக்கு இந்த எலிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அந்த பதவி கொடுத்து தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ எலெக்ஷன் 2021 செங்கல் கொடுத்து அனுப்பிட்டு இருந்தீங்களா, மந்திரியா இருந்தார். அப்போ அந்த இனத்தினுடைய மக்கள் இவரை மகேந்திர பாகுபலியாகத்தான் பார்த்து இவருக்கான செல்வாக்கை கொடுத்து அனுப்புது. இவர் வந்து கோபாலபுரத்தினுடைய கட்டப்பாவாக மாறிக்கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. உதயநிதி வந்து அவங்க அப்பா வயசுக்கு, இன்பநீதி வந்து உதயநிதி வயசுக்கு வந்திருப்பார். இன்பநீதியுடைய மகன் ஒன்று துன்பநீதின்னு வந்து இப்போ இளைஞர் அணியில் பொறுப்பில் வந்திருக்கும். கரெக்டாக அது வரைக்கும் இவருக்குடைய வாரிசும் வந்து அடிமையாக தான் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரா திருமாவளவன்? சரி, பார்ப்பனர் துவேஷம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இதுவே சாதி வெறி தானே. உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் பார்ப்பனராக யார்? அவரை கூப்பிட்டு காலில் ஊந்தி கெஞ்சி பணத்தை 380 கோடி கொடுத்து ஜெயிக்கலை. நீங்கள் திருடுனா உங்களை காப்பாற்றுறதுக்கு பார்ப்பனர் வேணும், உங்களுக்கு ஆடிட்டிங் கணக்கு இதெல்லாம் நான் நேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்ப்பனர் வேணும், நீங்கள் ஜெயிச்சு அரியணையில் உட்காரணுன்றதுக்கு பார்ப்பனன் வேணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்ப்பன வேணும். அப்புறம் பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் அதிகாரத்தை உட்காந்துட்டோன்னே அவனே திட்டுவீங்க. செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டது யார்? திருடன் சொன்னது யார்? மொல்ல மாதிரின்னு சொன்னது யார்? சீட்டிங் பண்ணன்னு சொன்னது யார்? வழக்கு அப்போ போட்டாங்கல்ல. அப்புறம் அந்த வழக்கில் தான் இடி வருது. அந்த பண பரிவர்த்தனையில் வந்து அந்நிய மோசடி இருக்குதுன்னு தான் அந்த இடி பொருளாதார அமலாக்கத்துறை உள்ளே வருது. அந்த வழக்கு வந்து தனி, அதை தான் கைது பண்ணி கொண்டு உள்ளே இருந்தது. இதில் எங்கே பொய் வழக்கு வந்துச்சு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மேலே எத்தனை பேரை பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருப்பீங்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மாநிலத்தில் செய்துட்டாக்கா இல்லை மத்தியில் செய்தால் மட்டும் பழி வாங்குதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி கைது செய்து 8 மாதம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறப்ப முதல் 8 மாதத்தில் என்ன திரும்ப இடி சொல்லுது, அமலாக்கத்துறை இவர் அமைச்சர் பதவியில் இருப்பதால் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைத்து விடுவார், அதனால் இவருக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி திரும்ப சொன்ன பிற்பாடு தான் அமைச்சராக இருக்கல இவர் இல்லை, சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டார்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு பிற்பாடு தான் நீங்கள் பெயில் வாங்குறீங்க. பெயில் வாங்கிட்டு வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்து திரும்ப அமைச்சர் பதவியில் உட்காந்தீங்கன்னா சாட்சியை கலைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிஆர் திமுகவால் வந்து தள்ளி வைக்கப்படுகிறாரா? 100% தள்ளி வச்சு தான் இருக்கு. அவர் ஒரு தவறும் செய்யல. அவரை போயிட்டு நீ சம்மந்தம் எல்லாமே வேற துறைக்கு மாற்றிட்டீங்க. காரணம் வந்து என்னன்னா, ஒரு 30,000 கோடி வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அந்த வார்த்தை அந்த உண்மையை சொல்லிட்டாருன்ற காரணத்துக்காக வேண்டியே அவர் அங்கேருந்து மாற்றுறாங்க. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இப்போ திமுகவில் இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்தது. இது பல்வேறு உங்களுடைய கருத்தும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பதிவு ராவணால போட்டுட்டே இருக்கீங்க. இதில் ஒரு செந்தில் பாலாஜி மீண்டும் வந்து உள்ளே வந்தது. அதை தாண்டி இப்போ அந்த கேபினெட் சம்பந்தமாக ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அதில் வந்து 3வது இடத்தில் உதயநிதி இருக்கிறார். 21வது இடத்தில் இப்போ வந்து விசாரணை கைதியாக இருந்து ஜாமீன் பெற்று மீண்டும் அமைச்சரான செந்தில் பாலாஜி இருக்கிறார். 28வது இடத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார். ஸோ யாராவது ஒரு அமைச்சர் இண்டக்ஷன் வர 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 பிடிஆர் அவர்கள் பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி வந்து பிடிஆர் அவர்கள் இந்த ஃபங்க்ஷன்லையும் வந்து ஒரு பங்கேற்கல. பிடிஆர் திமுகவால் வந்து தள்ளி வைக்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? 100% தள்ளி வச்சு தான் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் அப்படின்றத சொல்லித்தான் வந்து இனிமேல் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை நேராக குறுக்கு நெடுக்கணும் அளந்து எடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வச்சாங்க. அவர் வைக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. மிகப்பெரிய அளவில் நிறுவனங்களில் இருந்தவர், மிகப்பெரிய அளவில் படித்தவர், பொருளாதார மேதை, ஃபைனான்ஸு ஹேண்டில் பண்ணுறதுல பெரிய இதுன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டினுடைய சிக்கலை பலதும் தீர்ந்துறதுக்கான ஒரு பெரிய புள்ளின்றதை தான் கொண்டுட்டு வர்றாரு. அவங்க தந்தையாரும் தாத்தாவும் வந்துட்டு உங்களுக்கு திமுக விட நீண்ட பெரிய, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினை விட நீண்ட பெரிய பாரம்பரியம் கொண்டு வரணும் நீதி கட்சியிலிருந்து.
இடையில வந்து உங்களுக்கு அண்ணாவிலேருந்து தான் ஒட்டிக்கிட்டு வராரு கருணாநிதி, பெரியார்கிட்டேருந்து அப்படி வராரு. அதுக்கு முந்தின காலகட்ட அரசியல் இருக்குல்ல, அதில் இருந்தவர் இவருடைய தாத்தா. அப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை கொண்டு வந்துட்டு ஒரு முக்கியமான பதவி. ஆக்சுவலாக வந்துட்டு முதலமைச்சர், அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா நிதித்துறை, அப்படி தான் வரும் பொதுவாகவே. போர்ட்போலியோ அப்படி தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் முக்கியம். அப்படிதான் வரும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்த பொறுப்பு எதுனாக்கா நிதித்துறை. நிதித்துறைன்னு இருக்கும் உங்களுக்கு. அது பொண்ணை இன்னொரு கட்டத்தில் இருந்துட்டு இருந்தார். அப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு போய் லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல நீங்கள் அவருடைய அந்த அமைச்சரவை அந்த இடத்த மாற்றினது, அவர் ஒரு தவறும் செய்யலை. அவர் வந்து மற்றவங்கள மாதிரி போயிட்டு இடத்த எதுவும் ஆக்கிரமிக்கலை, இன்னொரு இடத்துல கொடியை நட்டுட்டு எங்கள் ஆளுங்க வந்து பேசிக்குவாங்க அப்படின்ட்டுலாம் பண்ணலை. இது எதுவுமே கிடையாது. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த பகுதியில். அவரை போயிட்டு நீ சம்மந்தம் இல்லாமல் வேறு துறைக்கு மாற்றிட்டீங்க. காரணம் வந்து என்னென்னா, ஒரு 30,000 கோடி வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்கன்ற வார்த்தை சொன்னது 100க்கு 100 உண்மை. அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதில் இவர் ஒருத்தர்கிட்ட பேசுனது உண்மை. அது அந்த உண்மையை சொல்லிட்டாருன்ற காரணத்துக்காக வேண்டியே அவர் அங்கேருந்து மாற்றுறாங்க. அப்போவே அவருடைய இதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சசிகலாகிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட வேற ஒரு விஷயத்த சொன்னீங்க. சசிகலா செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இந்த நல்ல மனிதர்கள் யாருன்னா வந்தாங்கன்னாவே ஆகாது, விலக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பண்ணி அவரை வந்து விலக்கிட்டு இப்போ கடைசியாக அந்த போர்ட்போலியோ கடைசியாக கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி என்ன அரசியல் பாரம்பரியம்? அவங்க அப்பா கருணாநிதி கூட ஒன்றா அரசியல் செய்துட்டு இருந்தவரா பழனிவேலு தியாகராஜன். அவங்க தாத்தா பழனிவேலு இப்படி அவர் நீதி கட்சியிலிருந்தே வந்தவங்க. ஒன்றும் இல்லாமல் நீ கொண்டு வந்து இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். அவர் ஒதுக்கணும், சுத்தமாக அவரே வேணான்ட்டு வெளியில் போகணும். இதனால தான் அந்த அமைச்சரவை அன்னைக்கு அந்த மாற்றம் சம்பந்தமான கூட்டத்திலையும் ஒரு பங்கேற்கல அப்படிங்கிற உண்மை காரணம் அதுதான். நீங்கள் வரணுன்றப்ப எத்தனையோ பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சிக்கிக்கிட்டாரு. எங்களை வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட மனிதரும் எங்கே இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க. நமக்கு தெரியாது. இது இல்லை ஊந்து அடிச்சுட்டு வந்து முண்டி கொடுத்துட்டு நிற்பாங்க. நிறைய பேர்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் வரக்கூடாதுன்றப்ப அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவீங்கள்ல, அதுதான். அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எனக்கும் பொருந்தும், உனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு முடிவு எடுக்கிறது சரிப்பட்டு வராது, வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காரணம் வச்சுருந்தீங்களா, அந்த காரணம் ஃபிட் ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. அதை அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்கா அவர் நீங்கள் வந்து நடத்தலை, சரியான முறையில் நடத்தலை, சரியான இடத்துல வைக்கலை, அதனால் அவர் அந்த வெறுப்பை காட்டுறாரு. அப்புறம் பிறகு வந்து ஏதோ காரணம் சொல்லி சமாதானம் பண்ணிவிட்டு அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சமாதானம் பண்ணுறதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதே போல் துரைமுருகன் வந்துட்டு அவர் பெரிய மனிதர், உடனே எல்லோருமே சடனாக எழுந்து உதயநிதிக்கு கை கொடுக்க முடியாது. இப்படி உட்காந்துட்டு அண்ணாந்து பார்த்துட்டு கையை கொடுக்கறதுக்குள்ளாரவே அதை வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி அடுத்த செல்வ பிறந்தாக்கி மற்றவங்க மக்கள் கொடுத்துட்டு போகிறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. நேற்று கூட ஒரு விஷயம் பேசும்போது ஒரு காமெடியாக சொன்னேன். துரைமுருகன் அவர்களை வந்து இந்த மனதத்துவ டாக்டர்லாம் சினிமாவில் பண்ணுற மாதிரி படுக்க வச்சுட்டு ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டர் போட்டுட்டு தலைகீழாக மாறி போடும் திமுகவினுடைய வரலாறு. அவ்வளோ குமுறல் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அரசியல் வந்துட்டோம், அரசியல் நகர்த்தி ஆகணும், அதனால் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது, அவருக்கு பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டது ஒரு பக்கம். உள்ளுக்குள்ளே குமுறல் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 2 ஆண்டு இடைவெளிக்குள்ளாக இவ்வளவு வந்தார், உடனே சட்டமன்ற உறுப்பினர், உடனே வந்துட்டு அமைச்சர், உடனே வந்து துணை முதலமைச்சர். இந்த வளர்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கே இல்லையே, அவருக்கே இந்த வளர்ச்சி இல்லையே. எத்தனை ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து துணை முதலமைச்சராக வந்து உட்காந்தார், கடைசி கட்டத்தில். இப்போ அவருக்கு பிற்பாடு அப்போவே வந்து முதலமைச்சராக ஆக்கிட்டு போயிருக்கலாம் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அதை செய்யலை. இவராக வந்து வெற்றி பெற்று இவர் முதலமைச்சராக உட்காந்துருக்கிறார். பாராட்ட வேண்டிய விஷயம் முதலமைச்சருடைய அந்த உழைப்பு, ஸ்டாலினுடைய அந்த உழைப்பு கை கொடுத்து. பட் மகனுக்கு நீங்கள் தான் பேசுகிறீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நான் அரசியல் இருந்தால் மகனும் அரசியலுக்கு வர வேண்டியதில்லைன்னு. இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா அரசியல் இருந்தால் நானும் வர வேண்டியதில்லைன்னு. அப்புறம் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டார், வந்துட்டார், அமைச்சர்லாம் பதவி கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, முக்கியத்துவம் இல்லைன்னு அப்புறம் கொடுத்துட்டீங்க. துணை முதலமைச்சர் பதவியெலாம் அதெல்லாம் கிடையாது, கனியில் நீங்கள் அப்புறம் கனிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதாவது உங்களை சுற்றி மட்டுமே அந்த உங்களுடைய குடும்பம் பிழைக்கணுன்றதுக்காக மட்டுமே இந்த திமுகவில் இருந்த பல முன்னோடிகளை ஒரு கட்டத்தில் வந்து 93 அந்த காலகட்டத்துக்கு பிறகுலாம் அன்றைக்கி ஸ்டார் யார் அதில்னு பார்த்தீங்கன்னா வைகோ தான். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வைகோ வருகிறாருன்னா அந்த கூட்டத்துக்கு போகும். கருணாநிதி கூட 2வது பட்சமாக தான் பார்த்தேன், தலைவர்ன்ற முறையில். இதெல்லாம் சேர்ந்து தான் இவருடைய மருமகன் முரசொலி மாறனும் சுப்பிரமணிய சாமியும் டெல்லியில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு பேசி இது நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவில் மகனுக்கு சிக்கலாகும், ஏதாவது ஒன்று பண்ணி எடுக்கணும் அப்படின்ற திட்டம் போட்டு தான் உள்துறையில் சொல்லி புலிகள் மூலமாக கருணாநிதிக்கு உயிருக்கு ஆபத்து, வைகோ திட்டம் எடுக்கிறாருன்னு ஒரு தகவல் அனுப்பி இப்படிலாம் அரசியல் பண்ணி எத்தனை பேரை வெளியே அனுப்பினார் எல்லாருமே. என்னென்னா காரணம் இதுதான் உங்களுக்கு.
தன்னுடைய இந்த மகன் அரியணையில் உட்காரணுன்னு அதை போலவே இவரும் செயல்படுறாரு. என்ன ஒன்று, அவர் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டார் கலைஞர். அவரை விட டேஞ்சர்னு இவரை சொல்கிறாங்கல்ல, தன்னுடைய மகனுக்காக மிக குறுகிய காலத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டார். அதான் அவருக்கும் கருணாநிதியை விட டேஞ்சர் ஸ்டாலின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த விதத்தில் தான் நான் சொல்ல வரேன். இந்த நஞ்சு இருக்குதுல்ல, இந்த விஷமும் இருக்குதுல்ல, விஷம் இதெல்லாமே அப்படி தான் சொல்கிறது. கட்சியில் எத்தனை பேர் சீனியர் இருக்கிறாங்க. ஏன் ஒரே ஒரு முறை இருந்துட்டு போட்டுமே, துரைமுருகன் இருக்குப்பா, உனக்கு காலம் இருக்குது, இரு, அப்புறமா பார்த்துக்கலாம். அவர் பெரியவர் இருக்கிற துணை முதல்வர் அவர் உட்காந்துட்டு இருக்கட்டும். கரெக்டா? என்ன வரலைன்னு சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துதான் உதயநிதிக்கு இந்த எலிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 2024 இளைஞர்கள் ஓட்டை யார் கேப்சர் பண்றது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போது. அந்த போட்டிக்கு புதுசா விஜய்னு ஒருத்தர் வராரு. ஏற்கனவே இளைஞர்களுடைய கணிசமான ஆதரவை பெற்றவராக சீமான் ஏற்கனவே ஒரு பக்கம் இருக்கிறாரு. இன்னும் கணிசமான ஆதரவை பெற்ற அண்ணாமலை இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு மத்தியில் இளைஞர்களுடைய ஓட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உதயநிதி ஃபேஸை திமுக பயன்படுத்துது. அதில் என்ன தவறுன்னு கேட்குறேன். இல்லையா, நீங்கள் அந்த பதவி கொடுத்து தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. இப்போ எலெக்ஷன் 2021 செங்கல் கொடுத்து அனுப்பிட்டு இருந்தீங்களா, மந்திரியா இருந்தாரா? அப்போ சொல்லுங்க வினோத், யதார்த்தத்தை கேட்குறேன். அப்போ இளைஞர்கள்லாம் கூப்பிடலையே, நீங்கள் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. அங்கங்கே இருக்கிற விஐபி எல்லாருமே சொல்லிட்டு மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு க்ரௌடு இருக்கும், என்ன பண்ணுங்களே தெரியாதுன்னு மேல் இடத்துலேருந்து ராஜமாதா சொல்ல அப்படி தான் வந்தது. அந்த போகிற இடத்துலலாம் கூட்டம் கண்ணுக்கு எதிர்க்க வருவாங்க, அழகாக உட்காந்துட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே காசு வாங்கிட்டு போகிறதில்ல, கண் கூட பார்த்தோம், எல்லாருமே எடுத்து வச்சுக்கிறோம் வீடியோ. அப்படி தான் நடந்தது. சரி, அதெல்லாம் இல்லை, நியாயமாக நடந்தது, கூட்டம்லாம் வந்தது, கரெக்டு. அப்போ அந்த செல்வாக்கு அவர்கிட்ட இருந்துச்சா இல்லையா? அப்போ துணை முதலமைச்சராக இல்லை மந்திரியாக இருந்தாரா? வெறும் உதயநிதியாக இருந்தபோது தான் நாங்கள் அந்த தேர்தல் நடந்தது. செங்கலை தூக்கிட்டு சுற்றுனீங்க, சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சா இல்லையா? அப்போ சாத்தியமானது ஏன் 26 சாத்தியமாகக்கூடாது? துரைமுருகனை வச்சுட்டு இதே போல் விடுங்க, கட்சிக்கு உழைக்கட்டும், இன்னொரு 5 வருஷம் உழைக்கட்டும். சரிங்களா? என்ன கெட்டு போச்சு? இன்னொரு 5 வருஷம் இருப்பா, உழைச்சிக்கிட்டாரு. நீ முதலமைச்சராக, அவர் இன்னும் துணை முதலமைச்சராக கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு துரைமுருகன் சீனியர், துணை முதலமைச்சராக இருக்கட்டும். அந்த பேனல் எப்போ தான் அவங்க அந்த அந்த பட்டியலில் ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு பேரை பார்க்கணும், ஒரு கனவு இருக்குமா இருக்காதா? அப்பா இவருக்கு தாத்தா காலத்துலேருந்து வேலை செஞ்சுக்கிற ஒரு அரசியல். இன்னொரு 1.5 வருஷம் விட்டு கொடுத்துட்டு இருக்கட்டும், அப்புறமா அந்த தேர்தலையும் நான் வெற்றி பெற வச்சுட்டு அப்புறம் நான் உட்காந்துக்கிறேன் அந்த பதவியிலன்னு நீங்கள் நடந்திருக்கலாமே, செய்திருக்கலாமே. என்ன காரணம்? ஜாதகம் படுத்துகிற பாடு உங்களுக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இந்த இதுக்குள்ளார உங்களுக்கு ஜாதகம் இதை செய்து முடிச்சாகணும். எல்லோருமே நான் கூட பேசியிருந்தேன், இவர்கள் அவ்வளோ எளிதில் இப்போ தேய்பிறை இந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, அக்டோபர் 2க்கு பிறகு அமாவாசை, நாளைக்கு அந்த முழு அமாவாசையில் செய்வாங்கன்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா, அன்றைக்கி சிம்ம ராசி பூர நட்சத்திரமான நாள், அந்த நாள் வருது. அதனுடைய இது என்னன்னு பார்த்தா சூரியன். இந்த நேரம், இந்த நாள், இந்த குறிப்பாக 3 to 4 நல்லா இருக்குதுன்றதுக்காக அந்த இது வச்சு முடிச்சுட்டாங்க. நீங்கள் நேரங்காலம் பார்க்குறதுல நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள், குறிப்பாக ஜோசியம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா பார்ப்பன ஜோசிய ஆரிய இதுக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு சொன்னீங்கல்ல. இதுக்கு முந்தின காலகட்டங்களில் பதவி ஏற்றுட்டு நேராக கோட்டைக்கு போய் எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. கரெக்டுங்களா? இவர் 3-4க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. 6 மணி வரைக்கும் எங்கே இருந்தார் உதயநிதி? 6 மணிக்கு மேலே போய் ஏன் கையெழுத்து போடணும்? ஏன்னா 4-6 ராவு காலம், 4-6 ராவு காலம். ராவு காலம் முடிச்சுட்டு உடனே நீங்கள் போய் போடுறீங்க. உங்களுக்கு பெரியாருடைய கொள்கை எப்படிலாம் இங்கே பற்றிக்கிட்டு எரியுது பற்றியா? இதுக்கு என்ன உங்களுக்கும் காவிக்கும் வித்தியாசம் அப்படின்னு நான் பல முறை கேட்டிருக்கிறேன். இது எல்லாமே என்ன காட்டுதுனாக்கா, ஒரு அவசர கோலத்தில் அள்ளி தெரிக்கிறது. நீங்கள் சீக்கிரமாக அழிவை நோக்கி நகர்றீங்க. உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் வெறுப்பு, உங்கள் கட்சிக்குள்ளேயே எல்லாருமே மன திருப்தியோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பேருக்கு கும்பிட்றாங்க. சசிகலாவை கும்பிட்டப்போ மட்டும் மட்டம் தட்டி பேசுனீங்க, ஜெயலலிதாவை கும்பிட்ட மட்டும் டயர் நக்கிங்கன்னு பேர் வச்சிங்க. 10 டயர் நக்கிகளாக உங்கள்கிட்ட உருவாகிட்டு இருக்காங்களா? அதை பற்றி எப்போ பேச போகிறீங்க? இப்போவே உதயநிதிக்கு பல்லக்கு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க, பார்த்தீங்களா? அப்போ இது எத்தனை டயர் நக்கிகள் நீங்களாம் அப்படி கேள்வி வருதா இல்லையா? உதயநிதிக்கு பல்லக்கு கட்டி தூக்கிட்டு போகிறது யாருன்னு ஒரு போட்டி. பல்லக்கு கட்டிட்டார் அவர், நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்று யானையை வச்சு ஊர்வலம் போகிறதுன்னு போட்டி. அப்போ நீங்கள் எத்தனை டயர் நக்கிகள் இங்கே இருக்கிறீங்க? அதிமுகவுக்கு மட்டும் பேசுகிறீங்க, இதுக்கு ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்களே யாரும். என்ன அவர் பெரிய அளவில் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பல போராட்டங்களில் இருந்துட்டு சிறைப்பட்டு போராட்டம் நடத்தி வேர்வு சிந்தி வந்துட்டார் அந்த இடத்துக்கு. எத்தனை பேர் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறோம், அந்த சீனியருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. கேட்டால் எங்களை கட்சி விவகாரம், இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு யாரு?
அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகாரத்தை நோக்கி ஆள்பவர்கள் நோக்கி எல்லாமே தான் கேள்வி கேட்பான். மற்ற கட்சிக்காரனை கேட்க மாட்டான். அதிமுக இருந்தபோது அதிமுகவை நம்ம கேள்வி கேட்டோம். கரெக்டாக இது என்னென்னா ரொம்ப வேகமாக ஒரு ஏதோ ஒன்று போகுதோ அப்படின்னு. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2011 முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தடுக்கி விழுந்தா விருது விழா கவனிச்சிருக்கீங்களா? இருந்தீங்களா அப்பெல்லாம் நீங்கள்? பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, எத்தனை பாராட்டு விழா, தடுக்கி விழுந்தா இன்னைக்கு ஒரு விழா, நாளைக்கு ஒரு விழா, மத்தியானம் ஒரு விழா, காலையில் ஒரு விழா. என்ன விழா? தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் கருணாநிதிக்கு விழா, கருணாநிதிக்கு விழா, கருணாநிதிக்கு விழா. அந்த இனப்படுகொலையுடைய ரத்த வாடியை மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி, அந்த துரோகத்தை மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி, அந்த நயக வஞ்சகத்தை வந்து பெரிய பெட்ஷீட் போட்டு மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி விழா விழா விழா, எங்கே எடுத்தாலும் விழா. நடிகர்கள் வலுக்கட்டாயமாக கூட்டாது எழுந்து ஒருத்தர் வெளிப்படையாகவே பேசிட்டாரு அஜித் அவர் நிறைய. இவ்வளவு கட்டாயப்படுத்தி எல்லாம் விழா நடத்துன்னு கடைசியாக என்னாச்சு? அதோட 10 வருஷம் கூப்பில் உட்காந்துங்க ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு போனவர் தான் தாத்தா. எப்படி போய் மறைஞ்சார் சொல்லு? ஒரு முதலமைச்சராக போய் மறைஞ்சாரா? முதலமைச்சராக மறைஞ்சிருக்கணும்னு எல்லாருடைய ஆசையும். கரெக்டாக 10 ஆண்டு கூப்பில் உட்காந்துட்டு வந்துட்டீங்க. மக்கள் உங்களை தூக்கி அடித்து வெளியில் போட்டாங்க. இன்னைக்கு அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நகர்ந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அதனுடைய மறு வடிவமாக நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. சசிகலாவை வந்து கும்பிட்றாங்க, அதிமுகவில் வந்து அடிமையாக இருக்கிறாங்கிறத விட 10 மடங்கு நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை போன்ற மூத்தவர்கள், பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக தலைமை மீது வைக்க விமர்சனம் என்னன்னா, பட்டியலின மக்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது இந்த திமுக? சமூக நீதியும் திராவிட மாடல்னு மூச்சுக்கு 300 வாட்டி பேசுறீங்களே, இதுல ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? பெருந்தலைவர் பண்ண அளவுக்காவது நீங்க பண்ணிருக்கீங்களான்னு தான் நீங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியனை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். இப்போ பாருங்க, உயர்கல்வியிலேயே முதல் முறையாக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். இப்போ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்களே. இப்படி சொல்றவருடைய முகத்தில் வேணா சொன்ன நல்லா இருக்காது. சமூக நீதியை பற்றி பேசுகிற நீங்கள் எப்போ 1971 வேளாண் துறை அமைச்சராக அன்னை சத்தியவாணி முத்து, ஓபி ராமன் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் 1971. ஓபி ராமனுடைய கதை வந்து வேறு. அவர் வந்து 4-8 பேப்பரில் இருக்குது. என்னுடைய மனைவியை வந்து அபகரித்து கொண்டு என்னை வந்து மனநோயாளி, என்னை வந்து மருத்துவமனையில் நோயாளியாக வச்சுட்டு இருப்பது யார் என்று நான் வெளிப்படையாக பேசட்டுமா அப்படின்ற கதைலாம் இருக்குது. அது வந்து அது கதையே வேறு, விட்டுருங்க. 71 நீங்கள் 2 அமைச்சரை வச்சிங்க. இப்போ என்ன வருஷம்? இப்போ 2020. 53 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை அட்டவணை பிரிவினரை சேர்ந்தவரை நாங்கள் வந்து ஒரு முக்கிய பதவிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது வெக்கமாக இல்லை உங்களுக்கு? சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு விவாதத்தில் கூட தமிழன் பிரசன்னா சகோதரர் பேசுகிறாரு, திராவிடம் என்றால் சமூக நீதி, திமுக என்றால் சமூக நீதி, திமுக என்றால் சாதி ஒழிப்பு, திமுக என்றால் பெண் ஒழிப்பு, மூச்சு விடாமல் கத்தினார் அவர். நான் கூட நினச்சேன் மாத்திரை சாப்பிடாமல் வந்துட்டாரோ அப்படின்னு நினச்சேன் நான். சமூக நீதினா இதுவா? திமுக என்றால் 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு மந்திரி பதவியில் உயர்கல்வித்துறை கொடுத்தது ஒரு பெரிய சாதனையை பேசுகிறீங்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் வந்து சமூக நீதியுடைய பிறப்பிடம்னு சொல்லிங்கிற இது தொடக்கத்தில் முதலாக இது வெளிப்படையாக எழுதுனது இந்த ஏகலைவன் தான். மற்றவங்க யாரும் வெளிப்படையாக அவ்வளவும் பேசுனதில்லை. இல்லை, நீண்ட காலத்துக்கு முன்னாடி இந்த பட்டியல் போட்டு நான் எழுதியிருந்தேன். நீங்கள் பேசுகிறீங்கள சமூக நீதி. ஒரு பெரிய மகான் இருந்தான் அந்த மண்ணில், மிக பெரும் மாபெரும் தலைவர், மகத்தானவன், பெருந்தலைவர் காமராஜர். பேசலை உங்களை மாதிரி வந்து சில்லற புத்தி மாதிரி பேசிக்கிட்டு இல்லை. உண்மையிலே அப்படி தான் சொல்கிறேன், சில்லற புத்தி. நாங்கள் ஆக்கிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லலை உங்களுக்கு. பரமேஸ்வரன் தூக்குடான இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எந்த சமூகத்தை கோயில் வாசல் அந்த தெரு பக்கம் போகக்கூடாதுன்னா அந்த சமூகத்தினுடைய தலைவன் பிரதிநிதியாக நீ பண்ண பரிவட்டம் கட்டுட்டும் உள்ள கூப்பிட்டுன்னு அனுப்பிச்சாரு. எங்கேயாவது போஸ்டர் அடித்து ஒட்டினாரா? இல்லை எங்கேயாவது ஒரு மேடையில் நான் பட்டியல் சமூகத்தை இந்த அறநிலையத்துறைக்கு போட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் உள்ளே விட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்கன்னா கேட்டாரா காமராஜர்? நாக்க பிடிங்கிக்கிட்டு செத்தலாம். அதை விட இந்த மண்ணுக்கும் இந்த சுதந்திர இந்தியாவுக்கும் சிறையில் இருந்ததுக்கு இதைத்தான் நம்ம செய்யணும். இந்த மக்கள் தான் இந்த காரணம். இந்த மக்களும் சக மனிதன் ஒருத்தன். இதை சொல்லி ஓட்டு கேட்கறது கேவலத்திനും கேவலம். செத்த பிணத்துக்கிட்டு நீ பிடுங்கி தின்றதுக்கு சமானம்னு இருந்தான் மனுஷன், ரோசக்காரன். எங்கேயாவது பேசினாரா? போஸ்டர் அடித்து ஓட்டினாரா? நாங்கள் தான் செய்தோன்னு இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி கூப்பாடு போட்டு நின்றுக்கிறாரா? சொல்லுங்கள். சுடுகாட்டில் ஒப்பாரி வைக்கிற கோஷ்டிலாம் கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு பேசினா இதுதான் இருக்கும். நீங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம், சமூக நீதி இதான் சமூக நீதி. சரி, கொண்டு வந்து வச்சுங்க. உங்களுக்கு முன்னாடியே செல்வி ஜெயலலிதா, உங்கள் திராவிடத்துலேருந்தே வந்த அந்த அம்மையார்
தலித் எழுமலைங்கிற ஒருத்தர் பொது தொழிலை நிற்க வச்சு, அதுவும் அவங்க நிற்கிற அந்த தொகுதிக்கு பக்கத்தில் அங்கே நிற்க வச்சு கொண்டு வந்து எம்பி ஆக்கி மேலே அனுப்பிச்சாங்க. நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு பொது தொகுதிக்கு வந்து உங்களால் முடியல. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுறது வெக்கமா இல்லை உங்களுக்கு? சமூக நீதியை கொண்டாடக்கூடிய 100ஆண்டு விழாவை செய்யக்கூடிய ஒரே தகுதி திமுகவுக்கு தான். அப்படியே நெஞ்செல்லாம் இங்கெல்லாம் புடைக்க அப்படியே ரத்தம் வாங்கி எடுக்கிற மாதிரி கத்துறீங்கல்ல. அந்த சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மையார் செய்தது, பெருந்தலைவர் காமராஜர் செய்தது. கக்கனுக்கு என்னென்ன பதவிகள் காமராஜர் கொடுத்திருந்தார் எங்கன்னா சொல்லியிருந்தாரா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர் சொல்லக்கூடிய ராஜாஜி, அந்த ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்தது எதிர்க்கக்கூடியது எல்லாருமே எடுத்தாங்க. அதை தாண்டி ஒன்று செய்தார். முனுசாமி என்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய சக அமைச்சராக ஆகிட்டு பழனி கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறாரு. பழனி கோயிலில் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அவரெல்லாம் உள்ளே வரக்கூடாது, தீட்டாடுன்றார். நான் அமைச்சர், என்னுடைய சக அமைச்சர், எனக்கு என்ன பரிவட்டமோ அது அந்த மரியாதை இருக்கணுன்றார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரிய எதிர்ப்பு மரியாதைலாம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவி தீட்டு கழிச்சிட்டு காந்தி கிட்ட ஓடினாங்க. வா சம்மந்தி என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த சாதி இந்துக்கள்னு இருக்கிறாங்கல்ல, இந்த வகைராக்கள் எல்லாம் சேர்ந்து போய் சொன்னோடனே கூப்பிட்டு கேட்குறாரு என்னன்னா, அதுக்கு ராஜாஜி சொல்கிறாரு, இருக்கிறதுல 20% நாடு முழுக்க வந்துட்டு இருக்கிறான், சுதந்திர போராட்டம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இணைய பெரும் படையோட களத்தில் நின்றுட்டு இருக்கிறோன்னு அவன் தான். அவனுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? அந்த அங்கீகாரம் இந்த மாதிரி கோயிலில் நிற்க வைக்கிறதுல தான் அவன் நம்பிக்கை வரணுன்னு. அப்போ தான் காந்திக்கே அந்த எண்ணம் வருது. ஆலய நுழைவு போராட்டம்னு அறிவிக்கிறாரு. பார்ப்பனர்கள் தலைமையில் நடத்துகிறப்ப அந்த போராட்டமும் தமிழ்நாட்டில் நடந்தது. பெரியார் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. பெரியார் அந்த மாதிரி பின்னாடி எந்த காலத்துலேயும் நடத்தலை. காங்கிரஸில் பார்ப்பனர்கள் நடத்தினாங்க, அந்த வரலாறையே மறைச்சிட்டாங்க. விட்டுருங்க, அதை நான் சொல்கிறேன். இவ்வளவு சாதனை படித்தா அது சமூக நீதியா? நீங்கள் பண்ணுறது சமூக நீதியா? இடையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கு இதே போல் தொழில்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு வீராசாமி இருந்தார்ல, ஆற்காடு வீராசாமி, அந்த துறையில் இருந்து தான் மிகப்பெரிய ஹூண்டாய் அது இதுன்னு எல்லாத்துலேயுமே வச்சு எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா KUN என்னது, அது காரு வண்டி எல்லாமே இருக்குல்ல, டீலர் வந்து KUN. என்ன பேர்? அது பேர் தெரியுங்களா? ஏதோ ஜப்பான் மொழி மாதிரி இருக்குதுல்ல, ஆமாம். குப்புசாமி முதலியார் வந்து KUN. அதனுடைய பேர் அவங்க குடும்பத்தினுடைய அந்த பேர் பிரித்து KUNன்னு போட்டுக்கணும். இந்த மாதிரி பெரிய தொழிலில் வந்து இருந்து செல்வி ஜெயலலிதா பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்தது. இதே மாதிரி கல்வித்துறையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நாங்கள் சமூக நீதியை காக்கிறோம், 53 வருஷம் கழிச்சு செய்யதே வெக்கக்கேடான விஷயம். அதுவும் எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க உங்களை. சாதி ஒழிப்புன்னு பேசாதீங்க, சமூக நீதினு பேசாதீங்க. பாஜக 100 முறை கூட பேசலாம், உங்களுக்கு பேச துப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கீழே இருக்கிறீங்க. முதல்ல சமூக நீதியை பற்றி உங்கள்கிட்ட தான் வகுப்பு எடுக்கணும் எல்லாம் கழுவி விமர்சனம் பண்ண பிறகு இப்போ கொண்டு வந்து உள்ளே வைக்கிறீங்க. இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் இதுக்கு முந்தைய நேர்காணல் சொன்ன பதிவு என்னன்னா, இவங்க வந்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து அடையாளத்துக்காக வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு முழு சுதந்திரம் இருக்காது. கைல்வி செல்வராஜ் இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயுதராவட் நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கும். அதுல வந்து அவங்க அமைச்சராக்குவாங்க. அந்த துறையும் வந்து பெரிய செயல்பாடு இருக்காது, அமைச்சரானா. ஆனா உயர்கல்விங்கிறது ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் இருக்கக்கூடிய தொகுதி. கிட்டத்தட்ட போர்ட்போலியோலயும் வந்து டாப் 20 வரக்கூடிய ஒரு இதுங்கிற போது அதுல ஒரு முக்கியமான அமைச்சரா உட்கார்ங்கிறது அது வந்து சிறப்பு தானேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சிறப்பு தான் சொல்லிட்டு நீங்க எப்ப சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கறது. சொல்லி காட்டாதீங்க. உனக்கு முன்னாடி பல பேர் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் பாப்பாத்தின்னு சொல்றீங்கல்ல, அந்த பாப்பாத்தி ஜெயலலிதா சாதிச்சுட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி செய்துட்டாங்க. நீங்க டூ லேட். நீங்க எதுலையுமே டூ லேட் தான். நீங்க பார்ப்பனர்களை அதாவது பிராமணர் அல்லாதோரை அர்ச்சகர்னு சொன்னீங்க, வசனம் பேசிட்டு இருந்தீங்க. உனக்கு முன்னாடி அடித்து தூக்குறாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு. சத்தம் இல்லாமல் 36 பேருக்கு ஆர்டர் அடித்து போட்டாங்க, பட்டியல் சமூகத்தை உள்ளிட்டிருப்பார். அப்போ நம்ம வைகோ ஐயா அவர்கள் உடனே பதறி ஈவே ராமசாமி நாய்க்கர் வைக்கம் போராட்டத்தினுடைய தாக்கம் அதனால்தான் அங்கே அந்த மாதிரி நடக்க சாத்தியமாச்சுன்னு அறிக்கை விட்டு உடனே எல்லாம் கடும் கண்டனம். அது என்ன நாய்க்கர்னு எழுதினேன். அப்புறம் அது வந்து வழக்கம் போல் அட்மின் மிஸ்டேக், அதை நான் திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வேறு அறிக்கை கொடுத்தாரு. சரி, நாங்கள் கேட்கிட்டது அந்த நேரத்தில் பெரிய கட்டுரை ஒன்று நான் எழுதியிருந்தேன். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் நடத்தின வைக்கம் போராட்ட தாக்கம் கம்யூனிஸ்ட் அங்கே வந்ததுன்னா, பெரியார் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே அரசியல் பண்ணி பெரியாருடைய கம்பு பிடிச்சி நடந்த இந்த தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியமாகலன்னு கேட்டேன். அதான் சேகர் பாபு அதுக்கப்புறம் எப்போ அங்கே போட்ட பிற்பாடு நீங்கள் இங்கே செய்தீங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே டூ லேட்னு நான் எதுக்கு சொல்ல. அப்போ இப்போ இந்த கோவிச்செயலினுடைய இந்த அமைச்சரவை அந்த பொறுப்புங்கிறது ஏன் அவருக்கு தரப்பட்டது? தரப்பட்டதுன்னா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக திருமாவளவன்
அதிகாரத்துக்கு ஒரு இடத்துக்கு வர முடியாது. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. இந்த அதிகாரம் என்பது என்ன? இந்த இடத்துல கொடுக்குற முதல் ஒரு 5 இடம் அமைச்சர்கள் பதவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதலமைச்சர், அதுக்கடுத்தது நிதித்துறை, அதுக்கடுத்தது வருவாய்த்துறை, அதுக்கடுத்தது கல்வித்துறை. இந்த முதல் 5 இடத்துக்குள்ளே இருக்கும். இந்த 5 இடம் வந்து முக்கியமானது. அந்த 5 இடத்துக்குள்ளே ஒருத்தர் கல்வித்துறையை கொடுத்துருக்குறோம், நீங்கள் கொடுக்குறீங்க. அதுதானே ஒழிய நீங்கள் உங்கள் அரசியலுக்காக கொடுக்குறீங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் துரைமுருகன் தனியாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதிகாரமாக, அந்த மாதிரி கோவிசெழியனை விட்டுருவீங்களா? பொன்முடி அதிகாரமாக செயல்பட்டு இருக்கிறார் ஒரு துறையில், ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கிறாரு. ஃபாரஸ்ட்டு கடவுளை தான் வேண்டிக்கணும், இனிமேல் என்ன ஆகுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், நீ தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. இப்போ அதில் அவர் சுதந்திரமாக காட்டுத்தீ அதிகமாக வருங்கிறீங்களா? தெரில, எனக்கு என்னன்னு தெரியல. கடவுள் காப்பாற்றணும்னு சொல்கிறேன் காட்டை, வேற ஒன்றும் இல்லை. இல்லை வீரப்பன் திரும்ப ஒரு அவதாரம் எடுத்து வரணும் காப்பாற்றுறதுக்கு நான் சொல்ல வரேன். இருக்கட்டும், அந்த அவர் சுதந்திரமாக செயல்படுறாருல்ல உங்கள் கட்சியில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி செழியன் இருப்பாரான்னு நீங்கள் ஒரு வார்த்தைக்கு போடுங்க. அவர் யார் கட்டுப்படுத்துறது, அவர் யாருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு, அவர் சுதந்திரமாக அந்த மாதிரி. அது என்ன உங்கள் கட்சியில் சமூக நீதி பேசுகிறவங்க திமுகவில் ஒரு துரைமுருகன் ஒரு தான் தோண்டித்தனமாக ஒரு கம்பீரமாக நான் வந்து இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ண முடியுது, பொன்முடி பண்ண முடியுது, ஐ பெரியசாமி பண்ண முடியுது, நேரு பண்ண முடியுது, யாராவது பட்டியல் சமூகம் பண்ண முடியுதா? சொல்லுங்கள், யாராவது பண்ண முடியுதா? அந்த கேள்வி நான் யதார்த்தத்தை கேட்குறேன். நேருவை போல யாராவது ஒருத்தர் உங்க பட்டியல் சமூகத்தை ராசா எங்க இருக்கிறாரு? எம்பியா இருக்கிறார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாருமே திமுக பவர் சென்டரா இல்ல. அதுதான் நான் என்ன கேட்கறேன். உங்ககிட்ட இத்தனை பேர், நேரு ரெட்டியா இருக்கிறாரு, ஐ பெரியசாமி இருக்கிறாரு, துரைமுருகன் இருக்கிறாரு, பொன்முடி இருக்கிறாரு, அப்புறம் முன்னாடி ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஒரு பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் அதிகாரத்தில் இருந்துட்டு அவங்க தான் பவர். அவங்க சொன்னால் நீங்கள் கேட்குற நிலையில் இருக்கிறீங்களே. யாராவது இந்த மாதிரியான வட்டத்தில் ஒரு அட்டவணை பிரிவினர் உங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இது இப்போ இந்த லிஸ்ட்டில் வருங்காலத்தில் கோவிசெழியனால் வர முடியாதா? வரவே முடியாது. நீங்களா அங்கேயும் வந்துட்டு இந்த படம் ஒன்று எடுத்தாங்க பாரு, ஒரு படம் மாமன்னன் சகோதரர் மாரி செல்வராஜ். அந்த படத்தின் முழுக்க அந்த படம் வந்துட்டோன்னு ஆஹா ஓஹோன்னு இருந்தாங்க. முதல் விளம்பரமே நம்ம தான் பேசணும். ஏன்னா நிறைய பேருக்கு வரலாறு தெரியல, விமர்சனம் பண்ணவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தான் உடைச்சோம் அதை. அது முழுக்க உங்கள் கதை, அதில் வர பிளாஸ்டிக் சேர, அதில் வந்திருக்கிற அந்த விஷயம், யார் எப்படிலாம் பண்ணுங்க, அந்த கதை முழுக்க அப்படியே உங்கள் கதை, திமுக கதை. உங்கள் காசில் வாங்கி உங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பு அடிச்சுக்கிறார் அந்த இயக்குனர் மாரி செல்வராஜன். போட்டு உடச்சவர் படம் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. தாமிரபரணி அந்த படுகொலை அதுக்குள்ளே வருதா, எல்லாமே அந்த படத்தில் நடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்த அநீதி. அந்த படம் உங்கள் காசில் உங்களுக்கே படம் எடுத்து காமிச்சிருது. இது அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். மாமன்னன் படம் வந்ததில் அந்த மாதிரி தாங்க நீங்கள் இருக்கணும். யாராவது ஒருத்தர் காட்டு. நான் கேட்குறதுன்னா, நீங்கள் ஒரு 20 பேர் விஐபி இருக்காங்க திமுகவில். யாராவது ஒருத்தர் ஒரு அட்டவணை பிரிவினர், அதே அந்த அதிகாரத்தோடு, அதே அந்த திமிரோடு, அதே அந்த ஆளுமையோடு, கட்சியில் நான் எடுக்கிறது தான் முடியும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் காட்ட முடிஞ்சுன்னா காட்டிடுங்க. சரி, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தயாநிதி மாறன், அதுக்கடுத்தது ஒன்றும் மற்ற எம்பிங்க மாதிரி ஆராசா இருக்க முடியுதா? கேட்குறேன், முடியுதா? அவர் மந்திரியாக இருந்தார்ல, பெரிய செல்வாக்கு, அதுக்கு தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? அப்புறம்னா 471 நாள் செந்தில் பாலாஜியா? அப்போ இவர் தான் சீனியர். அவர் 452 நாளே என்னவோ இருந்தார் ராசா. அது நாங்கள் கொடுத்த நீங்கள் அதிகாரத்துக்கு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு செய்து முடிச்சு அனுப்பிச்சிட்டிங்க. நீங்கள் வேறு எங்கே இருக்குது? நீங்கள் வந்து இந்த எதுக்கு நான் அதை திரும்ப பேசுகிறேன்னா, தயவுசெய்து எந்த காலத்துலேயும் சமூக நீதின்ற வார்த்தையும் சாதி ஒழிப்புன்ற வார்த்தையும் மற்ற கட்சிகள் யாருன்னா பேசினா கூட ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம். நீங்கள் பேசுகிறப்ப தான் எரியுது. ஏன்னா அதுக்கெல்லாம் முழு அழிச்சாட்டியதுக்கு காரணமே நீங்கள் தான். இந்த சமூக நீதி எத்தனை வருஷத்துக்கு, 53 வருஷத்துக்கு பிறகு கொடுத்துட்டு வினோட்டு இப்போ வந்து நாங்கள் சமூக நீதி கொடுத்துட்டோம், இருக்குது உயர்கல்வித்துறையை கொடுத்துட்டு இருந்தோம். உனக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா செய்து முடிச்சுட்டு போனாங்க. சபாநாயகர் வந்து தனபால்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? என்ன கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தேர்தல் நேரத்தில் அவர் எல்லாமே வேலை செய்கிறாங்க. சாப்பாடு போட மாட்டிருக்கிறார், சரியாக சாப்பாடு செலவு கவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து புகார் அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. என்னன்னு கேட்ட உடனே, இல்லைம்மா நான் எல்லாருக்கும் சமைச்சு வண்டியில் எடுத்து பிரித்து எல்லாத்துக்கும் அனுப்பிடுறேன், ஒரு தலித்து வீட்டிலேருந்து போகுதுன்றதால யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு உடனே வேற ஒரு பொறுப்பாளர் பணத்தை கொடுத்து சாப்பாடு முழுக்க நீ பார்த்துக்கோ, இனிமேல் இந்த பிரச்சனை வரக்கூடாது, முடியிட்டணுன்னு வெற்றி பெற்று வந்த உடனே நீ யாரை பார்த்து யார் வீட்டில் சாப்பாடு கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ உணவு அமைச்சராக்கினாங்க பணமுறை. புரியுதில்லை உங்களுக்கு? இது சமூக நீதியா? நீங்கள் செய்கிறது சமூக நீதியா? எனக்கு புரியல. எனக்கு இன்னும் உங்களை எவ்வளோ தான் சொல்கிறது, உங்களை எவ்வளோ தான் விமர்சிக்கிறது. கேட்டால் நீங்கள் கடுமையாக வந்து இது காழ்ப்புணர்ச்சின்றீங்க, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறீங்க, இல்லைனா தனிநபர் தாக்குதலில் பண்ணுறீங்க. ஆனால் சமீபத்தில் கூட ஒரு ஒரு நிகழ்ச்சியோட அதை பற்றி நீங்களும் கருத்து பதிவு பண்ணியிருந்தீங்க. நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் வந்து திராவிட கழகத்துடைய ஒரு பேச்சாளர், ஒரு பெண்மணி பேசும்போது
பார்ப்பனர்கள் தான் காரணம், அவங்களால தான் எங்க சாதிய தீண்டாமை வந்து வரும்போது அர்ஜுன் சம்பத் வந்து அவருடைய எதிர்வினை ஆற்றினார் அப்படிங்கிற பார்த்தோம். அதுல கூட பார்ப்பனர்கள் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க திமுக நம்ம திருப்பி திமுக சொல்லும்போது இல்ல பார்ப்பனர்கள் தான் காரணம். பார்ப்பனர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது, நீங்க அரசியல் பண்ணிட்டீங்கல்ல. பார்ப்பனர்கள் பேரை சொல்லி தானே வந்தீங்க. இல்ல சமூக இப்ப இருக்கிறதுக்கும் பார்ப்பனர்கள் தான் இல்ல காரணம். நான் சொல்றது கேட்டுட்டு வாங்க. சொன்னீங்கல்ல, அதிகாரம் உங்க கைக்கு வந்துச்சுல்ல, என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை ஆண்டுகளாக? அரை நூற்றாண்டுகளுக்கு மேல திராவிட சாம்ராஜ்யம் பொங்கி வழிஞ்சது இல்லை. இப்போ பண்றது முழுக்க உங்களுக்கு இடைசாதி திராவிடர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறான். புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அந்த அதிகாரம் திராவிட சனாதனத்தை நீ எப்போ கேள்வி கேட்க போற, எப்போ விமர்சனம் பண்ண போற, எப்போ அது மேலே அடித்து தலை மேலே அடித்து கீழே தள்ள போற சொல்லு. நீ இன்னும் பார்ப்பன சனாதானத்திலே இருந்துட்டு இருக்கிற. பார்ப்பன சனாதான காலாவதி ஆகிப்போச்சு. அவெல்லாம் விட்டுட்டு இல்ல எங்க அதுதான் இருக்கு. அதுதான் கோயில் இப்பவும் கட்டுப்பாடு இருக்கு. யாருக்கிட்ட இருக்குது? அந்த இடத்துல வந்து தடுக்கிறவன் யார் தடுக்கிறான்? பார்ப்பனன் தடுக்கிறானா? தடுக்கிறது முழுக்க இடைசாதி. என்ன நீ திராவிட கேள்வி கேட்டுக்குதா? சாவியை பூட்டி தூக்கிட்டு வர நீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு? அசிங்கமா இல்லை? அவமானமா இல்லை? இதுவா திராவிட மாடல் ஆட்சி? பிரச்சனை வருது, திராவிட மாடல் ஆட்சி இப்படி தான் இருக்க, எல்லாம் ஒன்று தான், கோயிலுக்குள்ளே வரும், சாவியை எடுத்துகிட்டு நீ உள்ளே கொண்டு நீ நடத்துவியா? முன்னே இருந்து சாவியை பூட்டிட்டு எடுத்துகிட்டு வருவியா? உள்ளே அத்துமீறி நுழைஞ்சிட்டான்னு நீ உள்ளே வந்து நீ எப்பறம் உள்ளே வந்தோன்னு பேரை சொல்லி சாதி பேரை சொல்லி கடுமையாக கேவலமாக திட்டணுவனுக்கு வந்து பெயில் கொடுத்து உட்கார வச்சுக்கிறோம் கட்சி நிர்வாகிக்கு. அசிங்கமாக இல்லை, அவமானம் இல்லை. நீ வந்து பெருசாக பேசுகிற எது இதில்? நீ எதை நியாயப்படுத்துகிற சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்பனர்கள் நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் லட்சுமண ஐயர் ஒரு கதை போதும், ஒரே ஒரு கதை போதும், வெக்கி தலை குனிஞ்சு சாகணும். நீங்களாம் அதை நீங்கள் மறைச்சிட்டீங்க. வரலாற்றில் பாட புத்தகத்தில் வச்சுருக்கணும் எல்லாருக்குமே. ஒரு இனம், ஒரு தலைவன், அந்த சமூகம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதன். அதை நீங்கள் பாட புத்தகத்தில் வச்சுருந்தா தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவான். கொண்டு வந்து வைடாக எல்லாத்துலேயும் பெரியாரை கொண்டு வந்து நொட்டி வச்சுருப்பீங்க எல்லா பாட புத்தகத்துக்கும். என்ன அவர் பள்ளிக்கூடம் கட்டினாரா? தன்னுடைய நிலத்தை எடுத்து உங்களுக்கு ஊருக்கு கொடுத்துட்டு போனாரா? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடத்த கொடுத்தாரா? 600 ஏக்கர் வினோத், 600 ஏக்கர் சொந்த இடம். பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடத்துக்கு விளையாட்டுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுக்குறாரு. காவல் நிலையத்துக்கு கொடுத்தாரு. நிர்வாகம் கட்டமைப்பு உள்ளாட்சி ஆஃபீஸுக்கு கொடுக்குறாரு. பேருந்து நிலையத்துக்கு. அந்த ஊரில் பாதி இடம் இப்படியே எல்லாம் போக 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 போயிட்டே இருக்குது. எத்தனை விஷயங்கள் செய்துட்டு இருக்கிற அந்த மனுஷன். எவ்வளோ விஷயம். கடைசியாக வந்து தன்னுடைய சொத்தில் இருக்கிற ஒரு பகுதி எடுத்து இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இது முழுக்க படிக்கணும், அவன் மேலே வரணும், அதில் படிச்சுட்டு வந்தவங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அன்னைக்கு இருக்கிறாங்க. பிச்சை எடுத்து படுக்க வச்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து பெரிய அளவில் நிதி கிடையாது. தன்னுடைய திருமணம் மோதிரமாக போட்டிருந்தீங்க. அவர் திருமணம் எப்படின்னாக்கா 6 யானையில் சீர் வருது, பெண்ணோட சேர்ந்து சீரும் வருது. அப்படி ஒரு பெருமிதோடு நடந்த மாமனிதன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக இருந்த அந்த மோதிரத்தை வந்து அடகு வச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுதேன் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு பள்ளிக்கு தான் முக்கியம் அப்படின்னு. அப்புறம் மத்திய அரசுக்கு போய் எழுதி போட்டு மத்திய அரசுக்கு நடந்து பெரிய பெரிய ஆளுக்கிட்டலாம் சொல்லி மத்திய அரசினுடைய ஃபுட் கார்பரேஷனுக்கு நேரடியாக அவங்களுக்கு ரேஷன் வருது. இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு வருது. அப்போ மாநில அரசினுடைய உதவிகளும் இன்றைக்கி வருது. இவ்வளவும் செய்துட்டு கோடியாக பணம் வச்சுருந்த பெரியார் எங்கேயாவது கட்டியிருக்கிறாரு? நான் கேட்குறேன் பேச்சுக்கு. பெரியார் எங்கேயாவது பள்ளிக்கூடம் கட்டி நடத்தினார்? அந்த மாதிரி காசு எல்லாம் வச்சுருந்து மணியம்மையார்கிட்ட கொடுத்துட்டு போனார். மணியம்மார் வீரமணிகிட்ட கொடுத்துட்டு போனார். ஒரு சுயநீதி கல்லூரி தொடங்கிட்டு உட்காந்துட்டு இதில் வந்து சமூக நீதியெல்லாம் இங்கே வந்துடக்கூடாது. இந்த கல்லூரிகளில் வந்துட்டு இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் இருந்தாக்கா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புலேருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு மொத்த தனியார் நிறுவனத்தையும் கூட்டுக்கிட்டு இவர் தான் நீதிமன்றத்துக்கு போகிறார். யார்? பெரியாருடைய அந்த கோல்னு சொல்கிறது, பெரியாருடைய அந்த கொள்கைன்னு சொல்கிறது. இப்படி பிடிச்சி நாங்கள் தான் வளர்ந்தோம், அதிலே வந்து உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆசிரியர் வீரமணி போகிறாரு. இது சொன்னது நம்ம சொல்லலை, அன்னைக்கு கல்வித்துறை மந்திரி அந்த இதே பொன்முடி தான் சொல்கிறார். இப்படி ஒரு முயற்சி எடுத்தோம், இவர் வந்து போய் மேலேருந்து தடுத்துட்டாருங்க. நீங்கள் வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க, சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்க. அந்த லட்சுமண ஐயரை சின்ன வயசுலேருந்து கல்லூரி வரைக்கும் பாடம் வைக்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு, அவ்வளோ விஷயம் இருக்குது. கோயிலினுடைய ஆலயனுடைய போராட்டம் நடத்துகிற அவர் அவங்க ஊரில் அதே தேதியில் மதுரையில் நடக்குது. அதே தேதியில் அவங்க ஊரில் பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோயிலில் சும்மா திடீர்னு உள்ளே போய் நுழைஞ்சில்லை, பிட் நோட்ஸ் தண்டோரா போட்டு ஊர் முழுக்க அவரே மோளத்தை எடுத்து அவரும் இன்னொருத்தரும் தொண்டாரை போட்ட ஊராக அடிச்சுட்டு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த உள்ள நுழைவுன்னு சொல்லிட்டு அவர்கள் வகுப்பு மக்கள், அதே சமூக மக்கள், அதே இடைசாதியில் இருக்கிற மக்கள் சேர்ந்து கல்லால் அடிக்கிறாங்க. எந்த ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்தாரோ அந்த மக்களே கல்லால் அடிக்கிறாங்க. ரத்தம் ஒழுக வெளியே தான் வந்து நிற்கிறாரு. இது இல்லை நீங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கணும். என்ன எங்கே செய்தார்? பேசினார், எழுதினார் வினோத். வேறு என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லலாம். இதுங்களாம் வந்து இது பேசுது. இன்றைக்கி தத்துக்குட்டிலாம் வந்து பெரியார் வந்த பிற்பாடு தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். நீ பேசுறதுக்கு அதுதான் காரணம். டைலர் நீங்கள் உட்காந்து துணி தைச்சி நீ நான் போட்டுக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல.
இந்த வரலாற்றை வந்து நீங்கள் இருட்டடிப்பு பண்ணிக்கிறீங்க, பல பேருடைய வரலாற்று இருட்டடிப்பு பண்ணியிருக்கீங்க. இல்ல, எங்களை பலர் விமர்சிக்கிறார்கள், திராவிட கழகத்தையோ பெரியாரையோ பலர் விமர்சிக்கிறார்கள். அவங்களுடைய விமர்சனம், அவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமும் திராவிடம் தான், அதுக்கான சுதந்திரத்தையும் பெற்றுத்தந்து திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு முன்னாடியே அதுதான் சொல்றேன், இது இருட்டடிப்பு. உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதால நீங்க பொய்யை பேசியே வளர்த்தெடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. உனக்கு முன்னாடி இங்க யாரும் பேசலையா? அண்ணா வந்து எந்த பெரியார்கிட்ட படிச்சு எம்ஏ பட்டம் வாங்கினாரு? எப்போ அண்ணா பெரியார்கிட்ட வந்தாரு சொல்லுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறார்ல அண்ணா, எங்க படிச்சாரு சொல்லுங்க. நீங்க இப்போ பெரியார் வந்துட்டு வேணாம், அது சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. அந்த பெரியார் வேறு மாதிரி இருந்த மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு போட்டு சுண்டு போட்டவங்களாம் எத்தனையோ பேர் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க. குறிப்பாக அட்டவணை பிரிவுகளில் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் களை பண்ணியிருந்தாங்க. நீ இருட்டடிப்பு பண்ணுங்க, மோசடி பண்ணுங்க, பித்தலாட்டம் பண்ணுங்க. நிறைய பேருடைய வரல. விஎம் முனுசாமி இருந்தார், எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எத்தனை ஜாம்பவான்கள் இங்கே இருந்தாங்க. எவ்வளோ ஆங்கில புலமை, எவ்வளோ கலப்பணி, எவ்வளோ போராட்டம் நீங்களா பண்ணீங்க. ஒன்றுக்கும் அவங்க அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிட்ட வழக்கு போட்டு அவங்க நடத்துகிறாங்க. பொது குளத்தில் எல்லாருக்கும் உரிமை, கோயிலில் எல்லாருக்கும் உரிமை, ரோட்டில் எல்லாருமே நடந்து போகலாம். அவங்க வாங்கினது. அப்போ இவர் உட்காந்துட்டு உடனே ஒரு கடிதம் எழுதி நான் ஆதரிக்கிறேன்ட்டான்னு பெரியார் பற்றி ஆதரிச்சார். போராடி செத்தவன் பிரச்சனை இல்லையா, இவர் ஆதரிச்சார், அதனால் இவர் கொண்டு வந்தார். இதுதான் உங்களுடைய போலி வரலாறாக இருக்குது. பெரியாரை பற்றி பேச சொல்லுங்கள். என்ன பண்ணார் உங்கள் பெரியார்? பேசினார்னா இல்லைன்னு சொல்லலை, அவர் பிரச்சாரம் பண்ணார், திருந்துங்கடான்னார். நீங்கள் ஒன்றும் திருந்தாமல் இருக்கிறீங்களே, அதை சொல்ல வரேன் நான். புரியுது இல்லை, நீங்கள் ஒன்றும் திருந்தலை, நீங்கள் பொய்யை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒழிச்சிட்டாரு, இதை ஒழிச்சிட்டாரு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒழிக்காமல் நீங்கள் தான் குறுக்க படுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் தடுக்கிறது இடைநிலை சாதி தானே. ஏன் தடுக்கிறான்? பெரியார் மண் ஏன் அதை அனுமதிக்குது? திராவிடம் ஏன் அதை அனுமதிச்சது? இத்தனை வருஷம் செய்தது என்ன? அதனால தானே கோயிலை போட்டுறான். நீங்கள் அதை அன்றைக்கே சாதிச்சிருந்தீங்கன்னாக்கா, பெரியார் பேசினார், எல்லாத்தையும் செய்தார், உங்களை நம்பி சொத்தையும் கொடுத்துட்டு போனார். அவருக்கு பெரிய திருப்பதி நாமத்தை போட்டு நீங்கள் எல்லாம் அட்டையை போட்டீங்க, அதை பிரச்சாரப்படுத்துனீங்களா, நடைமுறைப்படுத்திருக்கீங்களா? அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம் நீங்கள் தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. பார்ப்பனா நான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இங்கே. அப்போ கேட்குற கோபம் வருதா இல்லையா? நீங்கள் தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. நீ எத்தனை மாற்றிருக்கலாம். சரி, பார்ப்பன துவேஷம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இதுவே சாதி வெறி தானே? சாதி வெறி தானே இது? சாதி வெறியா இல்லை? நீங்கள் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். ஆமாம், அது ஒரு சாதி. அப்புறம் என்ன பார்ப்பனன் உங்களுக்கு? பிரசாந்த் கிஷோர் பார்ப்பனாதான் யார்? அவர் அட்டவணை பிரிவா? அவரை கூப்பிட்டு காலில் ஊந்தி கெஞ்சி பணத்தை 380 கோடி கொடுத்து ஜெயிக்கலை நீங்கள். உங்களுக்கு வழக்கு விவகாரம் மட்டும் பெரிய பெரிய பார்ப்பன வைக்கல வேணும்னு டெல்லியில் போட்டுக்கல. மகளுக்கும் ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர் சொன்ன மாதிரி மகளுக்கும் மகள் மனம் கவர்ந்தவருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லலை அதை, என்ன என் மேலே கோவப்படக்கூடாது வச்சுங்களேன். பார்ப்பன வக்கீலே தான் வேணும்னு. ஏன் அட்டவணை பிரிவில் பிற்படுத்தப்பட்ட வக்கீல் எத்தனை வக்கீல் அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் திருடுனா உங்களை காப்பாற்றுறதுக்கு பார்ப்பனர் வேணும், உங்களுக்கு ஆடிட்டிங் கணக்கு எல்லாம் நான் நேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்ப்பனர் வேணும், நீங்கள் ஜெயிச்சா அரியணையில் உட்காரணுன்றதுக்கு பார்ப்பனன் வேணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்ப்பன வேணும். அப்புறம் பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் அதிகாரத்தை உட்காந்துட்டோன்னே அவனே திட்டுவீங்க. ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லை? எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பார்ப்பன தயவை எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒரே ஒரு முறை நீங்கள் இருந்துருங்க. நீங்கள் கேட்டால் தான் ஆதிக்கம், அதுதான் சனாதனத்தினுடைய சூழ்ச்சி அப்படிங்களா? உங்கள் திராவிட சனாதனத்தை சூழ்ச்சி வச்சுருந்தானே இன்னும் திருமாவளவங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அட்டவணை பிரிவு சமூகம் இன்னும் அதிகாரம் எட்டாமல் கீழே இருக்குது. நான் சொல்லலை இது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய அவர் வன்னியரசே ஒரு முறை சொன்னார், அதிகாரம் என்பது இடைப்பட்ட சாதியோடு நின்று விட்டது, இன்னும் சமூக நீதி கீழே வரலன்னு. ஒரு வாய்க்காலை வெட்டி விடுங்களா, அப்படி கீழே போகட்டும். ஏன் வெட்டாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? சமூக நீதின்ற தண்ணி இடையிலே நின்று போச்சு, ஒரு வாய்க்காலை வெட்டி விடுங்கன்றேன். ஒன்றும் உங்களை எவ்வளோ தான் கேட்கறது? இதெல்லாம் கேட்டாக்கா அவதூறு பேசுவீங்க, அவமரியாதை செய்வீங்க. இதுதான் உங்களுடைய பழக்கம். வேறு என்ன இருந்திருக்குது? அது உங்கள் ரத்தத்தில் ஊறி போனது. உங்களுக்கு காட்ஃபாதர்னு சொல்கிற பெரியாரையை அவமானப்படுத்தின ஆள் நீங்கள், பெரியாரையே அவதூறு சொன்ன ஆள் நீங்கள், பெரியாரை கேவலப்படுத்தின ஆள் நீங்கள். ஆனால் இப்போ இந்த கோவிசெல்வன் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம், செந்தில் பாலாஜி வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரிக்குது. குறிப்பாக வந்து விடுதலை திருமாவளவன் சொல்கிறாரு, இப்போ உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முழு தகுதியும் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து மத்திய அரசால பழிவாங்கப்பட்டும் அவர் வந்து திருப்பியும் மீண்டும் அமைச்சராவது வாழ்த்து. இல்லை, மத்திய அரசு இல்லை திருமாவளவனை கேட்குறேன், அவருக்கு எதனா வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போட்டணும். நான் அவரை விமர்சிக்கக்கூடாது, கடந்து போகணுன்னு பார்க்குறேன். அவருக்கு எதனா வேணும் கேட்டு வாங்கிட்டு போட்டு நேர்மையான முறையில். செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டது யார்? திருடன் சொன்னது யார்? மொல்ல மாதிரின்னு சொன்னது யார்? சீட்டிங் பண்ணன்னு சொன்னது யார்? வந்தால் நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுன்னு சொல்லிட்டு சொன்னது யார்? வழக்கு அப்போ போட்டாங்கல்ல, போட சொல்லி நீங்கள் பேசுனீங்களே மீட்டிங்கில், நீங்கள் தானே பேசுனீங்க.
அப்புறம் அந்த வழக்கில் தான் இடி வருது. அந்த பணத்தை எல்லாம் பண பரிவர்த்தனையில் வந்து அந்நிய மோசடி இருக்குதுன்னு தான் இடி பொருளாதார அமலாக்கத்துறை உள்ளே வருது. அந்த வழக்கு வந்து தனி, அதில் தான் கைது பண்ணிக்கணும் உள்ளே இருந்தது. இதில் எங்கே பொய் வழக்கு வந்துச்சு? வழக்கு போட்டது நீங்கள் பணத்தினுடைய பண போக்குவரத்துலாம் பார்த்தா தப்பாக இல்லீகலாக இருக்குது. அதுக்கு அந்த துறை வந்து வழக்கு போடுது, இல்லைன்னா பழி வாங்குது உங்களை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மேலே எத்தனை பேரை பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பழி வாங்கலையே யாரையும் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மாநிலத்தில் செய்துட்டாக்கா இல்லை மத்தியில் செய்தால் மட்டும் பழி வாங்குதா உங்களுக்கு? உங்களை யாருமே விமர்சிக்கக்கூடாது. 100 சசிகலாக்கள் தானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது சசிகலான்னு பேசுறது தவறுன்னு நான் தான் சொல்கிறேன். நீங்கள் பேசின வசனம் இருக்குல்ல, கடந்த காலத்தில் எது நடந்தாலும் சசிகலா கொள்ளடிக்கிறார், சசிகலா சுருட்டுகிறார், சசிகலா ஊழல் பண்ணுறார், நல்லவர்கள் எல்லாம் ஜெயலலிதா கிட்ட சசிகலா அணுக விடாமல் இருக்கிறார், இப்படிலாம் பேசிட்டு எல்லாத்தையும் சசிகலா சசிகலா இடம் இங்கே வாங்கிட்டாங்க அங்கே வாங்கிட்டாங்க 100 மடங்கு இந்த நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி யாருன்னா பேசுகிறீங்களா? நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களா? இது திருமாவளவன் தோழர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா தகுதி என்ன தகுதி இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். சொல்லலாம், எனக்கு சும்மா சொல்லுங்களேன். இல்லை அவர் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? திமுக கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்த 2 வருஷத்தில் இவனுக்கு என்னப்பா தகுதி இருந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் கேட்க முடியுமா? அவருக்கு ரொம்ப தகுதி இருந்ததுங்க. ஐயோ அவர் பெரிய திறமைசாலிங்க, இப்படி தானே பேசி ஆகணும், இல்லைன்னா உள்ளதும் இருக்கிற சேரும் போயிடும்ல உங்களுக்கு. என்ன தகுதி இருக்குதுன்னு அவர் சொல்ல வர. சரி, அப்புறம் நீங்கள் எப்போ அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ வர போகிறீங்க? 2026 முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன் உங்கள் கட்சியில் எல்லாம் பேட்டி கொடுத்து நீக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்போ வெற்றி 100ஆண்டு விழா, இது பவள விழா கொண்டாடுறதுல பேசுகிறப்ப சொல்கிறார், 100ஆண்டு விழா கொண்டாடும் போதும் கூட திமுக அதிகாரத்தில் இருக்கணும்னா அப்போ நீங்கள் முதலமைச்சரே ஆக மாட்டீங்களா? துணை முதலமைச்சரே ஆக மாட்டீங்களா திருமாவளவன்? இது இருக்கிற வரைக்கும் நீங்கள் வரப்போகிறதில்ல, கரெக்டாக? அப்புறம் 26 நாங்கள் தான் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் திருமாவளவன் சொன்னாங்களா இல்லையா? அவங்க ஆளுங்க சொன்னாங்களா? இந்த பக்கம் நாங்கள் வேட்பாளர்ன்றீங்க 26, அந்த பக்கம் போய் என்னன்றீங்க 25. 100வது வருஷம் கொண்டாடுறப்பவும் இதுவே ஆட்சியில் இருக்கணுன்றப்ப கிட்டத்தட்ட என்ன ஆகும் உங்களுக்கு? இன்னொரு 25 வருஷம் இருக்குது. 25 வருஷத்துக்குள்ளே வந்து ஐயா கலைஞர் 100 வருஷம் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, அவர் ஓய்வில் இருக்கட்டும். உதயநிதி வந்து இப்போ அப்பா வயசுக்கு வந்திருப்பார், அவங்க அப்பா வயசுக்கு. இன்பநீதி வந்து உதயநிதி வயசுக்கு வந்திருப்பார். இன்பநீதியுடைய மகன் ஒன்று துன்பநீதினு வந்து இப்போ இளைஞர் அணியில் பொறுப்பில் வந்திருக்கும், கரெக்டாக? அது வரைக்கும் இவருக்குடைய வாரிசும் வந்து அடிமையாக தான் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரா திருமாவளவன்? நான் கேட்குறது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க நீங்கள் தப்பு அப்படின்னு யாருன்னா தோழர் வரட்டு நான் விவாதிப்பேன் உட்காந்துக்கிட்டு. என்கிட்ட தவறு இருந்தது தான் நான் ஒப்புக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை இப்படிலாம் பேசுகிறதுக்காக வேண்டி. நீங்கள் எதுக்கோ ஒரு ஆதாயத்துக்காக இன்னொரு 25 ஆண்டுக்கு அடிமை பத்திரம் எழுதி கொடுக்குறது, ஒரு இனத்தின் பேரில் எழுதி கொடுக்குறது எப்படி எல்லோரும் ஒத்துக்க முடியுன்றேன்? எப்படி எல்லாரும் ஒத்துக்க முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்லுவோம், நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க, சமூக நீதியை பற்றி நீங்களும் பேசுகிறீங்க, புரட்சியை பற்றி நீங்களும் பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு பிறகும் கூட இந்த ஆட்சி நிற்கணும்னா அது என்ன? இது பேர் ஜனநாயகம் இல்லையா? ஹிட்லருடைய ஒரு இன்னொரு பாதை தானே அது. இதுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் எப்படி வந்து இதை அனுமதிக்க முடியும்? தன்னுடைய நாக்கில் எப்படி இந்த வார்த்தையை வச்சுட்டு இருக்கிறாரு? வருதா இல்லையா? அப்போ நீங்கள் வேறு எதுக்கோ இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு அடிமை சாசனம் போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் போடல, உங்கள் இனத்தின் அந்த அட்டவணை பிரிவு மக்களை நீங்கள் அங்கே வந்து எழுதி கொடுக்குறீங்க. பண்ணையில் ஒன்றும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் போன பிற்பாடும் பாகுபலி படத்தில் ஒரு காட்சி வரும் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு பிறகு அந்த வாரிசிலே வந்து கட்டப்பாவாக வரும். நான் இதுதான் போன இதில் சொல்லியிருந்தேன். அந்த இனத்தினுடைய மக்கள் இவரை மகேந்திர பாகுபலியாகத்தான் பார்த்து இவருக்கான செல்வாக்கை கொடுத்து அனுப்புது. இவர் வந்து கோபாலபுரத்தினுடைய கட்டப்பாவாக மாறிக்கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. தொடர்ச்சியாக அவருடைய பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. அவரை வந்து அங்கே கேட்கும்போது துணை முதலமைச்சர் பதவியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேட்டோன்னே பதில் இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்ல நகர்ந்து போகிறீங்க. பேசுன இல்லை உங்களுக்கு. இப்போ திமிரி எடு, திருப்பி அடி, அடங்க மறு அப்படின்ற வசனம்லாம் யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? கடைசியாக அடகு வச்சிருவா தானே உங்கள் வசனம்? அப்படி தானே நீங்கள் தானே உங்களுடைய வீர முழக்கமே ஆதிக்கத்துக்கு எதிராக திமிரி எழு, அநீதிக்கு எதிராக திருப்பி அடி, அடக்குமுறைக்கு எதிராக அடங்க மறு, என்ன வன்முறைக்கு எதிராக அத்துமீறுன்னு சொல்கிற. திருப்பி அடின்னு தான் சொல்கிற, அடின்னு சொல்லலை. அதுலேயும் கரெக்டுங்களா? வன்முறை படத்தில் அடித்தா திருப்பி அடின்னு அடங்க மறு, அத்திமீறு, திமிரி ஏறு, அடமானம் வச்சிருந்து அந்த ஸ்லோகம் மாறி போச்சு அன்னைக்கு. இது அதான அர்த்தம்? அது நீங்கள் பேசுகிறது ஒன்று உங்களுடைய விஷயம் இல்லை. தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது அந்த இனத்தினுடைய அட்டவணை பிரிவு சமூக மக்களுக்கான அந்த இனத்தினுடைய பிரச்சனையை நீங்கள்
நீங்கள் தான் இன்றைக்கி ஒன் ஆஃப் தி ஹீரோ. அதில் ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த கட்டமைப்பை வச்சுருக்கீங்க. இல்லைன்னா மறுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் தியாகம் இருந்திருக்கு, உங்கள் உழைப்பு இருந்திருக்குது. உழைப்புனா சாதாரணப்பட்ட உழைப்பில் உண்மையிலே ஒரு பெரிய உழைப்பு, பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே ஒருத்தரும் மறுக்கலை. அதனால தான் உங்கள் பின்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வரீங்கல்ல, அந்த படத்தினுடைய தாக்கம் அப்படியே வருது இல்லை. அவருக்கு பிறகு இவர் அந்த வாரிசுலேருந்து தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க கட்டப்பாக்கலாக. அப்போ இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சந்ததியினர் திமுகவினுடைய கோபாலபுரத்து இன்ப நிதிக்கோ துன்ப நிதிக்கோ ஒரு கட்டப்பாவாக இருக்குன்னு சொல்கிறீங்களான்ற. அதானே அர்த்தம். நான் சொன்னதில் என்ன தவறு இருந்ததுன்னா உண்மையிலே என்ன ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இதானே அர்த்தம் நான் சொல்கிறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா யாராவது ஒருத்தரை சொல்லுங்களேன். நான் இன்று கட்டப்பாவாக இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 நூற்றாண்டுக்கு பிறகு என்னுடைய சந்ததியினரும் என்னுடைய வாரிசுகளும் அரசியல் வாரிசுகளும் கட்டப்பாகலாக தான் இந்த கோபாலபுரத்துக்கு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? அது உனக்கு யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எந்த மக்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு உண்டான உரிமை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான மகேந்திர பாகுவலியாக தானே உங்களை அனுப்புகிறாங்க அந்த மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள். நம்ம இனத்தினுடைய மகேந்திர பாகுவலியாக இவரை பார்க்குறோம், அந்த இருக்கணும்னு. நீங்கள் போய் பொசுக்குன்னு கட்டப்பான்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சி இன்ப நிதி பாதத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிற வேலையை பண்ணுறீங்களே, ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இது சம்பந்தமாக வழக்கு வந்தபோது அவர் அமைச்சர் பதவி ஏற்க மாட்டார் அப்படிங்கிறது ஜாமீனில் குறிப்பிடப்படுது. ஆனால் அவர் அமைச்சர் ஆகிட்டாங்க. நீங்கள் அவருடைய ஜாமீனை தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வழக்கு தொடருங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. இப்போ அவர் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். இப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற ஜாமீன் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்கள் அமைச்சராக தொடரக்கூடாது, எப்படி கெஜ்ரிவாலுக்கு ஒரு நிபந்தனை விதித்து நீங்க அரசு கோப்புகளை கழித்திடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு நிபந்தனை விதித்ததோ அந்த மாதிரி விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு சட்டம் தெரியாதான ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். கெஜ்ரிவால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார், வேற என்ன விஷயங்கள்லாம் செய்வார். அப்படின்றதால தான் நீங்கள் முதலமைச்சர் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடாது, அரசு கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது, இது சம்மந்தமாக அரசு சம்மந்தம் எந்த விதமான டிஸ்கஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட இப்போ பொம்மையாக தான் இருக்கணும், வேறு எதுவும் நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு படம் தான் இதுக்கு மேலே முடியாதுன்னு ரிசைன் பண்ணுறாரு அவர். கரெக்டாக அதை சொல்லி தான் அவருக்கு அங்கே பெயில் கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே வாங்க, செந்தில் பாலாஜி கைது செய்து 8 மாதம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறப்ப முதல் 8 மாதத்தில் என்ன திரும்ப இடி சொல்லுது அமலாக்கத்துறை, இவர் அமைச்சர் பதவியில் இருப்பதால் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைத்து விடுவார், அதனால் இவருக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி திரும்ப சொன்ன பிற்பாடு தான் இது ஒன்று தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 8 மாதத்துக்கு பிறகு உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்க. கரெக்டாக பிறகு திரும்ப இன்னொரு போராட்டம் எடுக்கிறப்ப இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டால் சாட்சியங்கள்லாம் கலைக்க மாட்டார்னு நீங்கள் சொல்கிற பிற்பாடு தான் தள்ளி இப்போ உங்களுக்கு அந்த தீர்ப்பு கிடச்சிருக்குது. எப்படி அமைச்சராக இருக்கல இவர் இல்லை, சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டார்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு பிற்பாடு தான் நீங்கள் பெயில் வாங்குறீங்க. பெயில் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கிட்டு திரும்ப அமைச்சர் பதவியில் உட்காந்திங்கன்னா சாட்சியை கலைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போ ஒரே ஒரு விஷயம், நேற்று ஒரு வழக்கு வருது. இந்த விஷயம் கணினித்துறை கணினி பிரிவு தடயவியல் துறையில் சேர்ந்த ஒருத்தர் ஐ விட்னஸ் வரணும். அதுக்கு எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு வர முடியலன்னு சொல்கிறார். மெயில் அனுப்புகிறார். நீதிபதி கோபமாயிட்டு பிடிவாரண்டு போட்டு 4ஆம் தேதி ஒழுங்காக நில்லு அப்படின்றாரு. இப்போ இது சாட்சியத்தை கலைக்கிற விஷயம் தானே, வழக்கு இழுக்கிற விஷயம் தானே. இடி உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னது, இந்த வழக்கை இவர்கள் நடத்த முடியாமல் இழுக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் மாற்றிட்டு வேறு எந்த வழக்கறிஞர்கள் போட்டாலும் நாங்கள் 6 மாதத்தில் இந்த வழக்கை முடிக்கிறோம், அது வரைக்கும் பெயில் கிடையாது, உள்ளாவே இருக்குதுன்னு தானே சொன்னாங்க. அது வரைக்கும் எப்படி இருக்க முடியும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி கேள்வி கேட்டு அனுப்பிடுச்சு. இப்போ அந்த வேலை தொடங்குதா உங்களுக்கு? சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு குற்றவாளியாக பெயில் வாங்கிக்கிட்டு வந்தவரை அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவரை தியாகின்னு சொல்லுது, வீரம்னு சொல்லுது, அவரை பாராட்டி பேசுகிறது. அரசு அதிகாரிகள் இந்த சாட்சிகள் எல்லாம் அவருக்கு எதிராக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, இவரை பற்றி என்னென்னு பேசியிருக்கிறாரு, பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிற இந்த சட்டத்துறை ரகுபதியின் கீழே இருக்கக்கூடிய சட்டத்துறை சார்ந்த செயல்பாடுகள்லாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. இப்போ சட்டத்துறை அமைச்சர் இவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வழக்கு சம்மந்தமாக நடத்துறது போல சட்டத்துறை அமைச்சர் கையில் தான் இருக்குது. இவரே அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பாராட்டுகிறார், தியாகிங்கிறார், இன்னும் பெரிய அளவில் பாராட்டுறாரு, நீதி வெல்லுன்றாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த சட்டத்துறையின் கீழே செயல்பாடு சந்தேகத்துக்கு இடமா இருக்குமா இருக்காதா? இதுதான் இப்போ ஒரு பெட்டிஷனாக டெல்லிக்கு போயிருக்கு. புரியுதுங்களா?
அதன் என்ன நடக்குன்னா இதான் நடக்கும். அவர் வந்து மந்திரி பதவியில் இருக்காதீங்க. கேஜ்ரிவாலுக்கு சொன்ன இந்த வார்த்தை இப்போ வரும் அவருக்கு. கேஜ்ரிவாலுக்கு கண்டிஷன் போட்டு தானே அனுப்பிச்சிடறாங்க. அது இனிமேல் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா விசாரணையில் அதான் வரும். இல்லை அந்த சாத்தியம் இருக்குது, நீங்கள் இல்லை மந்திரி பதவி ராஜினாமா பண்ண பிறகாக தான் உங்களுக்கு பெயில் கொடுத்தது, இப்போ போய் உக்காந்துக்கிட்டீங்க மந்திரி பதவியில், வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் அரசு கோப்புகளை கையெழுத்திடக்கூடாது, அலுவல் மீட்டிங்கில் கலந்துக்கக்கூடாது, அலுவலகத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. இந்த கண்டிஷன் அடிஷனலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க முடியாது, நீடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் சொல்ல வரேன். பொருந்துதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. இல்லை ஆனால் ஒருவேளை இப்போ நீடிக்க முடியாது, அதில் ஏதாவது சட்ட ரீதியான விஷயங்கள் எது இருந்துச்சுன்னா ஆளுநருக்கும் அது தெரிஞ்சிருக்கும், அவரும் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் அப்ஜெக்ட் பண்ணவே அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு போய் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம்? ஓ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அரசியலை பேசுவோம், எல்லாருமே பேசுவோங்க. இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு திடீர்னு மேலேருந்து வந்துட்டோம், ஐயோ தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கட்சித்தீவை எடுத்துட்டாங்களா, டெல்லியில் கொடுத்துட்டாங்களா, விடவே கூடாதுன்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன தோணுதா? கட்சித்தீவை பற்றி பேசுறீங்க. ஸோ பாஜக கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை மாற்றம் இன்னைக்கு தான் உங்களுக்கு காவிரி பிரச்சனை சம்மந்தமாக தண்ணி பிரச்சனையாக தோணுச்சா? ஐயோ நான் வெளியூர்லேருந்து இன்றைக்கி தான் வந்துட்டேன், நலாவிலேருந்து வந்துட்டேன், எனக்கு இந்த பிரச்சனையே தெரியாது. ஆனால் உடனே எத்தனை முறை கடிதம் எழுதியிருப்பீங்க பிரதமருக்கு, கட்சித்தீவு விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் எத்தனை தேர்தலில் வச்சுருப்பீங்க. இப்போன்னா இதுக்கு மனு கொடுத்து நேரில் பிரதமர் பார்க்க போகிறோம். இதுக்காக போனீங்க நீங்கள்? போனது வந்து உங்கள் மகனுக்கு சிக்கல் இல்லாமல் பதவி விழா நடத்த வேணும். இந்திய அரசியல் சாசன சட்டப்படி துணை முதலமைச்சர் துணை பிரதமர்னு ஒரு பகுதியே கிடையாது உங்களுக்கு. அது விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், அந்தந்த மாநில ஆளுநர்கள் மனசை பொறுத்து இருக்குது. இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க எப்படின்னு நீங்கள் நியாயப்படுத்தலாம். ஆந்திர மாநிலருக்கும் அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கும் சுமூகமாக இருக்குது, போட்டுக்கிறாங்க, கரெக்டு. இவர் வந்து வைக்கணும்னு வச்சாருன்னா வேட்டுனா அரசியல் சாசன சட்டத்தில் இந்த மாதிரி இல்லை, இருந்தால் கொண்டுட்டு வாங்க, நான் படித்து பார்த்துட்டு நான் ஒப்புக்கிறேன்னு சொல்லுவேன். லெட்டர் அனுப்பிச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றம் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரியல, அந்த பகுதி எனக்கு எடுத்து அனுப்புங்கன்னு சும்மா ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிட்டு உட்காந்துருந்தா 6 மாதம் இல்லை 6 வருஷம் ஆனாலும் உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி ஒன்று இல்லையே. அப்போ தடை தன் மகனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் போய் பேசிட்டு வந்தனுடைய விளைவு தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. மக்களுக்கு நீங்கள் எந்த காலத்தில் மக்களுக்காக போயிருந்தீங்க? 1.25 லட்சம் ஈழ மக்கள் சொந்த ரத்தம் செத்துட்டு இருந்த நேரத்திலே நீங்கள் போய் அமைச்சர் பதவி பற்றி லாபி பண்ணிட்டு வந்த ஆள் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் டெல்லியில் நீங்கள் எப்போல்லாம் பிரதமரை சந்திக்கிறீங்களோ உங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு ஓப்பனாக நான் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லுங்கள். மக்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுற ஆளா நீங்கள்? அவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்கப்படுறது நீ சொத்து வரி ஏற்றக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றலான்றது. அப்போ வந்து எப்போ வேணாலும் ஏற்றலாம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் என்ன ஆகும்? மின்சார கட்டணத்தை ஏற்றக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நீங்களே ஏற்றிக்கிட்டீங்க. அவ்வளோ இறக்க கொண்ட மக்கள்கிட்ட இருந்து அதெல்லாம் நீங்கள் ஏற்றக்கூடாது. வேறு என்ன வழியில் ரெவன்யூ வருதுன்னு பார்க்கணுமே. சாராயத்தில் ஒரு பேர் சாகக்கூடாது. ஒரு 45,000 கோடி அரசுக்கு வர வருமானத்துக்காக 7 லட்சம் கோடி தனியார்கிட்ட போகுது அந்த காசு. அப்போ அந்த தனியார்லாம் யார்? சாராய ஆலை அதிபதிகளுக்கு மட்டும் 7 லட்சம் கோடி வருமானம். யார் அவங்களாம்? வேறு மாநிலத்துக்காரங்களா? எல்லாம் உன் கட்சியில் இருக்கிற ஆளுங்க தானே. அதனால் நீங்கள் மக்கள் நலனுக்காக அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க வினோத். அவங்க நலனுக்காக போனாங்க, முடிச்சுட்டு வந்தாச்சு, பதவி ஏற்றாச்சு. அதான் இப்போ நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்களா? இப்படி தான். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.